வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் முத்து. வீட்லேயே இருந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் ஒரு நாள். நான் பொதுவாக எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அப்படியே தனியாக கிளம்பி எங்கேயாவது போயிடுவேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நான் எங்கே போனேன், என்ன பண்ணேன், முக்கியமாக என் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சுதா, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தனியாக ட்ராவல் பண்ணும்போதே பாதி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே குறைஞ்சிருச்சு. மீதி ஸ்ட்ரெஸ்ஸை எப்படிரா குறைக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வேளச்சேரி ஸ்டேஷனும் வந்துருச்சு. அப்படியே நம்மளுக்கு டிமார்ட் பக்கம் தானே, நடந்து போய் உள்ளேயும் நுழைஞ்சாச்சு. நீங்கள் யாராவது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் அப்படியே பாருங்கள், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம் சைடு வந்தாலே ஓரளவு நல்லா இருக்கும். இந்த கிச்சன் ஆர்கனைசிங், அப்புறம் இந்த கிளாஸ்வேர்ஸு, ஜார்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டமு இந்த மாதிரி பார்க்கும்போதே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அந்த செக்ஷனுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்படி ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஐட்டம் தான் இந்த கிளாஸ் ஜாரு. நல்லா ₹9 போட்டிருந்தாங்க. அப்புறம் அதை விட கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் ஜாராக இருக்குது. இது ₹159 போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜாரு இருக்கிற மாதிரி 250 லிட்டர்ஸ் பிடிக்கும். அது ₹99. அப்புறம் இந்த சிங்கிள் பீஸ் ஜார் பார்த்திங்கன்னா 69 போட்டிருக்காங்க. இது எல்லாமே கிளாஸ் தான். இந்த கப் கிளாஸ் கிடையாது, ஆனால் ₹39 போட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் தெரிஞ்சது. அப்புறம் நான் பார்த்தது தான் இந்த ஷார்ட் கிளாஸஸ்ஸு. ரொம்பவே யூனிக்காக நல்ல டிசைனாக செம்மையாக இருந்தது இந்த ஷார்ட் கிளாஸஸ் எல்லாமே. ரேட்டுமே ₹25 தான் எல்லாமே. எந்த டிசைன் வாங்கினாலும் 25க்கு இருந்தது. அப்புறம் ரொம்ப குட்டியான கிளாஸ் பவுல்லாம் இருக்குது. இது எதுக்குன்னு தெரியல, ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. நான் அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி போனது ஃபுல்லாகவே நான் விண்டோ ஷாப்பிங் தான். அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில் ரொம்ப அழகழகான பவுல்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கொடுக்குற காசுக்கு வர்த் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக என்ன மாதிரியே நீங்கள் வேணுங்கிறத மட்டும் வாங்காமல் மற்றதையும் போய் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவீங்கன்ட்டு தெரியும். அப்புறம் எனக்கு ஒரு ப்ராடக்ட் ரொம்பவே வர்த் மணியாக தெரிஞ்சுது. அது என்னென்னா இந்த ஏர்டைட் கண்டெய்னர் தான். ரொம்பவே டைட்டாக நம்மளுக்கு ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்தது. ₹79க்கு கீழே கிளாஸும் மேலே பிளாஸ்டிக் கவர் லிட்டும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இந்த மாதிரி செராமிக்ஸில் பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய சைஸ் பிளேட்ஸு 99 ரேஞ்சஸில் ரொம்ப அழகாக இருந்தது. செராமிக்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி இருந்தது. ஸ்நாக்ஸ் எல்லாம் ₹39க்கு எனக்கு ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. பிளேட்டு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது. பட் எனக்கு தெரியல, என்கிட்ட அந்த மாதிரி பிளேட் இல்லை, அதனால எனக்கு அந்த ரேட் பற்றியும் தெரியல. ஃபுல்லாகவே ஜார்ஸாக வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக் பவுல் எல்லாமே நல்லா, இது பிளாஸ்டிக் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்குது. சூடாக வைக்க முடியாது, பட் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக இந்த மாதிரி இந்த ஊறுகாய் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரியே கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே இருந்தது. கண்டிப்பாக நம்ம வெளியெல்லாம் வாங்கினோன்னா ஒரு டசன் அந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு இங்கே என்னமோ தேவைக்கு எடுத்துக்கிறனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சுற்றிட்டு வரும்போது இந்த மாதிரி மினி பிளான்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா வெயிட்டாகவும் இருந்தது, பிளான்ஸ் இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ ₹69ங்கிறது கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சது. ஏன்னா நம்ம மற்ற ஷாப்பிங் சைட்ஸ்லலாம் ஒரு டசன் அந்த மாதிரியே 150 200 ரேஞ்சஸில் கிடைக்கும்போது 69 எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சது. பட் எனக்கு தெரியல. இந்த டப்பா ரொம்ப பிடிச்சிருந்தது. 7 பீஸ் செட்டு பிளாஸ்டிக்கில் ₹129 தான் போட்டிருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் இதை மட்டும் விண்டோ ஷாப்பிங் சொல்லிட்டு போயிட்டு இதை மட்டும் வாங்கிட்டேன். செராமிக் டீ கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் போட்டு ₹99க்கு 6 இருக்குது. 6ன்றது நல்லாவே ஒர்த்து ₹99க்கு. எனக்கு தேவைப்படலை, ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் கிஃப்ட்டுன்னு கொடுத்த செராமிக் கப்ஸ் எல்லாமே அப்படியே தூக்கி மேலே போட்டு வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இது தேவைப்படலை. ஃபீல் பண்ணுறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கா? எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். பிளாஸ்டிக் செக்ஷன் போகலாம்.
பிளாஸ்டிக் சைடில் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் தான். இது டிஸ்பென்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருந்தது. இப்போ நம்ம இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கெலாம் போகும்போது நம்மளுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. கலர் கலரான ஸ்ப்ரே பாட்டிலு, நல்ல பெரிய சைஸு, 1 லிட்டர் ஊற்றுற அளவுக்கு சைஸு, இதெல்லாமே ₹60 தான். ரொம்பவே க்யூட்டான ஸ்டேஷ்னரி ஹோல்டர் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. சிங்கிளாகவும் இருக்குது, அப்புறம் மல்டி ஸ்டாண்டாகவும் இருந்தது. ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கோங்க. ரேட்டும் நல்லா இருக்குது, வொர்த் த மணி தான் என்னைய பொறுத்த வரைக்கும். குட்டி குட்டி டப்பாலாம் 6 செட்டு, 8 செட்டு அந்த மாதிரி எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். இது நல்லா 1 லிட்டர் ஜாரே வந்து 3 ஜார் ₹99 போட்டிருக்காங்க. அது போக ஒரு ட்ரே வச்சு அந்த ட்ரேயில் ஒரு 6 ஜார் கொடுத்துருக்காங்க. இது 109ங்கிறது தாராளமாக வாங்கலாம். ஸ்டோரேஜ் செட்லாம் கொடுத்துருக்காங்க. இது டப்பர்வேர்னு நினைக்கிறேன். அது ₹99க்கு தாராளமாக வாங்கலாம். ஏன்னா 4 பீஸ் இருக்குல்ல. அதே மாதிரி 5 பீஸ் செட்டு, 6 பீசஸ்ஸு, 7 பீசஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்தது. ஒன்று ஒன்று ஆசையாக இருந்தது. ஆனால் வாங்கிட்டு போய் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே இன்னொரு சைடு வந்தோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வேஸு, ஃப்ளார் வேஸெல்லாம் வச்சுருக்காங்க. அது அப்படியே பார்க்கவே ரொம்ப எலிகண்ட்டாக, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருந்தது. அப்புறம் இந்த வயரில் செஞ்ச ஃப்ரூட் பேஸ்கெட்டு, ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டை உடனடியாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். இன்னுமே ரொம்ப சூப்பராக பிளாஸ்டிக்கில் ரொம்ப அழகழகான ஃப்ரூட் பேஸ்கெட்ஸுமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 3 பீஸ் ரேக்கு, மூடி போட்ட மாதிரி ஆர்கனைசர்ஸ், மூடி போடாமல், அந்த மாதிரி சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் நிறைய இருந்தது. வீட்டில் ஸ்பேஸ் சேவிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இடமும் ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பிளான்ட் ஹேங்கர்ஸ் எல்லாம் இருந்தது, பிளான்ட் பாட்ஸு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த பால்கனிலெல்லாம் தொங்க விடுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே சின்ன சைஸு, பெரிய சைஸு, மீடியம் எல்லா சைஸ்லேயுமே இது கிடச்சிச்சு. அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொலாண்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுவுமே நல்லா இருந்தது, சின்னது பெருசுன்ட்டு. இந்த மாதிரி அழகான டிரான்ஸ்பரண்ட் ட்ரேஸ் எல்லாம் கூட பார்த்தேன். இந்த மாதிரி ட்ரேஸ்லாம் நீங்கள் டைனிங் டேபிளில் இந்த மாதிரி நல்லா விசிபிளாக இருக்கிற இடத்துலலாம் இந்த ட்ரேஸை யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கபோர்டில் போட்டு மூடி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் நார்மல் பிளாஸ்டிக்கே போனால் போதும்.
அப்புறம் இந்த மாதிரி குட்டியான ஸ்டூல்ஸு டிஃப்ரெண்ட் சைஸஸில் அந்த மாதிரியுமே இருந்தது. கிளாத் ஹேங்கர்ஸ் கண்டிப்பாக இந்த மழை டைமில் இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் எல்லாம் தேவைப்படும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ப்ளூ கலரில் ஒரு கூடை இருக்கு இல்லையா, 3 பீஸு கூடை. இதை நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே 99க்கு தான் வாங்கினேன். இப்போயும் அது அதே 99ல் தான் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டஸ்ட்பின் எல்லாமே நல்லா இருக்குது. நான் இது போன தடவையே வாங்கிட்டு போயிட்டேன். சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். பக்கெட்ஸு இந்த மாதிரியுமே நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி 5 லிட்டர் 3 லிட்டருன்ட்டு நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தது. அரிசி இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி கிட்ஸுக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் எல்லாமே இருந்தது. அது நார்மலாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் போட்டுமே இருந்தது. அவ்வளோதாங்க, என்னோடய விண்டோ ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. மைண்டும் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்களும் இந்த மாதிரி எப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி தனியாக வெளியே போயிடுங்க. கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே குறைஞ்சிரும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலில் வேறு என்னெல்லாம் வீடியோஸ் இருக்குன்றதை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.